ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியன் வந்து கோமதிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நான் கோமதியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே இங்கே மீனாவும் மாமா அத்தைக்கு எதுவுமே ஆகாது, அத்தை நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்டர் வந்து எதுவுமே அந்தளவுக்கு சீரியஸாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அத்தை சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பாண்டியன்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே சரவணனும் ஆமாப்பா அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, அம்மாவை நான் வீட்டுக்கு எதாச்சும் தான் போனேன், ஆனால் அம்மா இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அம்மாவை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிட்டுறாங்க. உடனே பாண்டியனதை கேட்டுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்போவே அவள் நம்மளை கூப்பிடுற போது நம்ம போய் பார்த்துருக்கணும், அவள் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, அப்படியே விட்டுட்டு வந்தது தான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜி மீனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு அத்தைக்கு எதனால இப்படி ஆச்சு, மாத்திரை கரெக்டாக போட்டாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா அத்தைக்கிட்ட நான் அப்பப்போ அடிக்கடிக்கு அந்த மாத்திரையை கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் ராஜி இப்போ இன்னைக்கு மாத்திரை அவங்க போட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. ராஜியும் அக்கா எனக்கு தெரியலக்கா, நான் கொஞ்சம் வெளியில் நானும் கதிரும் வெளியில் வந்துட்டோம், ஆனால் அத்தை மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க, அத்தை மாத்திரை போட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா மாமா வந்து அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க, அதனால் இந்த அந்த விஷயத்தவே மறந்துட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் அரசிக்கு இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டுறாங்க. அரசியுமே அங்கே அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையும் அப்பத்தாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. உடனே அவங்க கத்திக்கிட்டு வரவும் உடனே இங்கே மீனாவும் போயிட்டு அவங்களுக்கு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா அத்தை இப்போ ஐசியூ வார்டில் தான் இருக்காங்க, இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிவிட்டு அங்கே அரசையும் அப்பத்தாவையுமே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இங்கே கோமதியும் கண் முடிச்சிடுறாங்க. இது தெரிஞ்ச இங்கே பாண்டியன், சரவணன், மீனா, செந்தில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இங்கே நான் கோமதியை மீட் பண்ணி பேசலாமா, ஒரே வாட்டி நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் அவங்கள பேஷண்ட்டை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட வந்து டாக்டர் சொல்லி உள்ள பாண்டியனை மட்டும் அனுப்புகிறாங்க. உடனே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட போயிட்டு கோமதி என்னை மன்னிச்சுக்கோ கோமதி, நீ ஏதோ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போனேன், ஆனால் உன் மேலே எனக்கு பாசமெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் நீ செஞ்ச தப்புனால நான் உங்ககிட்ட பேச முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன், இல்லைனா நான் உன்னை வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டேன், ஏன்னா நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், இப்போ எப்படி இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோமதியை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதி வந்து பாண்டியன்கிட்ட பேசாமல் முகத்தை அந்த சைடு திருப்பிக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா நான் எப்போவுமே உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேனா, ஏன்னா நான் நடிக்கிறேன்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக என்கிட்ட பேசாமல் இருக்கிறதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அதை ஒரு நாள் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தமாகவும் கோமதி என்ன மன்னிச்சுக்க கோமதி, நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நான் ஏதோ தெரியாமல் தான் அது மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன், அதே மாதிரி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினைக்காத நாள் இல்லை தெரியுமா, ஆனால் நீ உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அங்கே ராஜுக்கும் அரசிக்கும் இங்கே கதிர்க்கோ நீ கல்யாணம் பண்ண விஷயம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தனா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது, ஆனால் நீ சொல்லாமல் மறைச்ச பார்த்தியா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதியும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னா நான் கீழே வழுகி விழுந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கு கிளம்பி போனது எனக்கு அந்த நொடியில் எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா, நீங்கள் இது பேசாமல் இருந்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் கீழே விழுந்துமே நீங்கள் என்னை கண்டுக்காமல் அப்படியே நான் நடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாகவும் இருக்குது, நீங்கள் பேசாமல் நீங்கள் இந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே மூஞ்சியுமே திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே
கோமதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியேவும் வந்துடுறாங்க. உடனே பாண்டியன் வெளியே வந்ததும் மீனா போயிட்டு, மாமா என்னாச்சு, அத்தை இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே விசாரிக்கவும், உடனே இங்கே பாண்டியன் நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க பாண்டியன். அதுக்கப்புறம் உங்கள் டாக்டருமே வராங்க. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு மீனாவும், டாக்டர் இங்கே அத்தையை நான் இன்றைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா இல்லை எப்படி இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க எங்கள் மீனாவும். ஆனால் டாக்டருமே இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா இனிமேல் அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க டைமுக்கு கரெக்டான மாத்திரை போட்டுட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. ஏன்னா அவங்களுக்கு பிபியும் சுகரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. அவங்கள நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் வந்து நிறைய யோசிக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எதுவுமே நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாவுமே இதை கேட்டுட்டு, சரிங்க டாக்டர், இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதில்லை, அவங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு இஷ்யூ வராதில்லை, கரெக்டாக மாத்திரை அவங்க போட சொன்னால் கூட அவங்க கரெக்டாக எடுத்துக்கவே மாட்டுறாங்க, அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அத்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க நான் சொல்கிற பட்சே எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. மாமா வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க, அந்த ஒரு வருத்தம் தான் இது மாதிரிலாம் சாப்பிடாம அவங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க டாக்டர், இனிமேல் அவங்கள நான் கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜுமே பண்ணி வீட்டுக்குமே கொண்டு வந்துடுறாங்க. உடனே பாண்டியனும் போயிட்டு அங்கே கோமதி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கோமதி வந்து பாண்டியன் பேசுகிறத கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்காம அப்படிக்கவும் திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அரசியுமே வந்து, அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குமா, என்ன தான் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே கோமதி கிட்ட விசாரிக்கிறாங்க. உடனே கோமதியும், ஒன்றும் இல்லை அரசி, நான் இங்கே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு போனேன், அதே மாதிரி ஒரு டப்பாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல் வச்சு மேலே ஏறினானா எனக்கு மயக்கம் வர மாதிரி நான் கீழேயுமே விழுந்துட்டேன். ஆனால் உங்கள் அப்பா இருக்காரு பாரு, அவர் என்னை கண்டுக்காமல் என்னை இந்த வீட்டிலே இருந்துட்டு நான் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அவர் என்ன நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பிட்டார். அதை அவரை நினச்சாவே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. நீ என்ன அரசி, நான் ஏற்கனவே எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நீ இது மாதிரிலாம் கேட்டு என்னை ரொம்பவே டயர்ட் பண்ணாத, ஏன்னா உங்கள் அப்பா அது மாதிரி பண்ணதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நீ எதுவுமே கேட்காத அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் இங்கே பாண்டியன்கிட்ட போயிட்டு, மாமா நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கல, ஏன்னா அத்தை வந்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே ராஜுக்கும் கதிர்க்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்புமா, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான், ஏன்னா உங்களால் தான் இப்போ அத்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னே அத்தை வந்து எல்லாமே நார்மலாக தான் இருந்தாங்க, கரெக்டாக மாத்திரமே போட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் பேசாமல் இருந்ததுலேருந்து தான் அவங்க இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க. பாண்டியன் வந்து இதை கேட்டுட்டு, அது இல்லை மீனா, ஏன்னா கோமதி பண்ணது கரெக்டாக கூட இருக்கட்டும், ஆனால் அவள் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மறைச்சா பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே கோமதி கூட பேசாமல் இருக்கிறது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் நான் இது மாதிரி அவகிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் நான் ரொம்ப நாள் பேசாமலாம் இருக்க மாட்டேன், அவள் கூட நான் கூடிய சீக்கிரம் பேசிடுவேன். ஆனால் அவள் அதெல்லாம் புரிஞ்சிக்காம இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் நினச்சாங்க, அவள் சும்மா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை இப்படியே விட்டுட்டு போனேன். ஆனால் உண்மையாகவே அவள் இப்படி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி கீழே விழுந்திருந்தானா நான் சும்மா இப்படி விட்டு போயிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் இது ஆனதெல்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கு மேலே எங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் பேசாமலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே கோமதியும், மீனா நீ அவர்கிட்டலாம் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத, அவர்கிட்ட போய் நீ கெஞ்சி தான் அவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அது அவசியமே கிடையாது, நான் அவர் என்கிட்ட பேசாமலே இருக்கட்டும், ஏன்னா அவர் பேசியுமே என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமே அவங்க என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியனும், கோமதி என்ன மன்னிச்சிக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்க மீனாவும் பின்னாடியே போகவும், உடனே ராஜியும், அக்கா நீங்கள் அவங்க பின்னாடி எதுவுமே போகாதீங்க, அவங்களோட பிரச்சனையை அவங்களே பேசி சமாதானப்படுத்திக்கிட்டோம், ஏன்னா அவங்க அது மாமா பேசலை அப்படின்ட்டு நினச்சி தான் இங்கே அத்தைக்கு இப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு, அவங்க 2 பேரும் பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு
சொல்லிட்டு இங்கே மீனாவை வந்து ராஜுக்கிட்டேயே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே பின்னாடியே பாண்டியன் வந்து கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஊராளுங்களாம் இங்கே இவங்கள பார்த்துட்டு ரொம்பவே மாதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட, கோமதி இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, என்ன கோமதி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன், நீ வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ண, ஆனால் நீ என்கிட்ட பேச முடியல, ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட பேச வரேன், ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் கோமதி, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் கோமதி வந்து நீங்கள் எனக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு இது கஷ்டமான ஒரு விஷயம், இது மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிவிட்டு தண்டனை அனுபவிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரணும். புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நான் கஷ்டப்பட்டது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் மறுபடியும் என் பின்னாடியே வராதிங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துடுவேன், வேறு எங்கேயுமே ஓடி போயிட மாட்டேன், நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடை தான் ரொம்பவே முக்கியமே, நீங்கள் கடைக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அத்தைக்கு இப்படி ஆனது நினச்சாவே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, அத்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து உடனே அப்படியே வைக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஏன்னா அத்தைக்கு நல்லா ரிக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்ன பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா அத்தை வந்து ரொம்பவே பாவம், ஏன்னா அத்தை வந்து கண்மூடித்தனமாக எல்லார் மேலேயுமே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாசமே அத்தைக்கு ஒரு இது விஷமாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து இப்போ நாம்ளே அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தால் அத்தை அதுக்கும் ஒரு மயக்கத்தை போட்டு கீழே விழுவாங்க. ஏன்னா நம்ம பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி இங்கே மாத்திரை போடாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. அத்தையை இனிமேல் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே ராஜி நீ தான் அத்தையை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அத்தை வந்து நிறைய விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இது மாதிரிலாம் மாத்திரை முழுங்காமல் சாப்பிடாமலாம் இருப்பாங்க. நீ இதான் ஞாபகப்படுத்தி அத்தையை நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ராஜுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. ராஜியும் இதை கேட்டுட்டு அது இல்லைக்கா, ஏன்னா அத்தைக்கு நான் எவ்வளவோ சொல்கிறேன், கரெக்டாக டைமுக்கு நாங்கள் சாப்பிட்ற போதே சாப்பிடத்த அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே அத்தை தான் கேட்கவே மாட்டுறாங்க. ஏன்னா அத்தை வந்து நான் எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி தான் அத்தையே சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் அத்தை ஒழுங்காக கூட சாப்பிட்றதில்ல. நம்ம சாப்பிட்டாவே அத்தைக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த இடையில் இங்கே மாமா பேசாமல் போன விஷயத்துலேருந்து தான் அத்தைக்கு இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது. மாமா வந்து அத்தைக்கிட்ட பேசினாவே அங்கே அத்தைக்கு இருக்கிற பாதி விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வர்றாங்க. உடனே வீட்டுக்கு வந்து மீனா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட விசாரிக்கவும் உடனே இங்கே மீனாவும் ஒன்றும் இல்லைங்க, இங்கே அத்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அதனால தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் சுகரும் பிபி தான் கொஞ்சம் ரொம்பவே லோவாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சி விஷயமும் அவங்கள கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயமும் நடக்கவே கூடாது, அவங்கள கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவும் செந்தில்கிட்ட சொல்லிடுறாங்க. செந்திலும் இதை கேட்டு உடனே இது மீனா எங்கே அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் மீனாவும் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் மாமாவும் அத்தையும் வெளியில் போயிருக்காங்க, அவ்வளோதான் வந்துடுவாங்க, நீங்கள் அம்மாவை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே செந்திலும் எப்படியோ ஒரு வழி மீனா அம்மாவுக்கு எந்த ஒரு அசம்பாவம் எதுவுமே நடக்கலை, எப்படியோ நான் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டப்பட்டுட்டேன், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பின்னாடி தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பழனிவேலும் மீனா எப்படியோ ஒரு வழியா இங்கே சரவணன் வந்து உங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததா பார்த்துட்டோம், இல்லைனா வேறு யார் அங்கே எங்கள் அக்காவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க, இங்கே எப்படியோ ஒரு வழியாக இங்கே சரவணன் வந்து அக்காவை பார்த்து எப்படியோ எங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், நம்ம கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலன்னா அத்தையை உயிரோடையே பார்த்து இது அக்காவை உயிரோடையே பார்க்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவும் இது கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏன்னா இங்கே அத்தைக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது, அது மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா அத்தை வந்து ரொம்பவே நல்ல மனசு கொண்டவங்க, ஏன்னா அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அத்தைக்கு இது இப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது, நான் இப்போ அத்தையை பார்த்ததும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு அப்போவே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பழனிவேலும் சரி மீனா எனக்கு அங்கே
கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, இன்றைக்கி லோடு நிறைய வருது, அதை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அக்காவை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அரசியுமே இங்கே அரசி வந்து அப்பத்தா வந்து கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே குமாரையுமே வர சொல்லியிருப்பாங்க. குமார்கிட்ட பேச சொல்லி இங்கே அப்பத்தாவுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசி வந்து இதில் எதுவுமே கேட்காம, அப்பத்தா என்ன அப்பத்தா இங்கே குமார்கிட்ட பேசுறதுக்காக தான் என்ன இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசி வந்து இப்படி சொன்னதை நினச்சி குமாரும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியும் அப்பத்தாவும் கோயிலை விட்டு வெளியவுமே போகிறாங்க. அங்கே அரசி வந்து குமாரை பார்த்து ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே குமாரை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் இங்கே அரசியை பார்த்ததும் அரசி எதுக்கு நம்மளை பார்க்குறா, அப்போ அரசிக்கு வந்து நம்மளை ஒரு ஓரமாக வச்சுட்டு இருக்கா போல், அரசிக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது, நம்ம அரசிக்கிட்ட மறுபடியும் நம்ம மன்னிப்பு கேட்டு அரசியை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், அது கூடிய சீக்கிரம் பண்ணணும். நம்ம இப்படியே கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நம்மளை வேற ஒரு பொண்ணுக்கிட்ட நம்மளை கட்டி வச்சுடுவாங்க. எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பெரியாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு வேற தடகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இங்கே நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசியும் இங்கே அப்பத்தாவுமே உள்ளே உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்கவே கூடாது, நம்ம கோயிலுக்கு போகாமல் நம்ம வீட்டிலே இருந்திருந்தா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா, அப்பத்தா நம்ம கோயிலுக்கு போயிருக்கக்கூடாது, ஏன்னா கோயிலுக்கு வந்து நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது தான், ஏன்னா அம்மாவுக்கு இன்றைக்கி தான் இது மாதிரி ஆயிருக்குது, மறுபடியும் இது மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளேயுமே வராங்க. அம்மாச்சி அம்மாச்சி என்னாச்சு, இங்கே அத்தைக்கு நல்லா இருக்கா, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட வந்து குமாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காவ. உடனே இங்கே அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகலடா குமார், இங்கே அத்தையை நல்லா தான் இது இருக்கா, ஏன்னா இங்கே அத்தையை காப்பாற்றுறது நீ மட்டும்தான், ஏன்னா நீ கார் எடுத்து இங்கே இது பழனிவேலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அங்கே அத்தையை இப்போ நல்லாவே பார்த்துருக்க முடியாது. கோமதி ரொம்பவே இது நல்ல ஒரு மனசு கொண்டவ, ஏன்னா அவள் எல்லார் மேலேயுமே பாசம் வச்சுக்கிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம தூங்காமல் மாத்திரை முழுங்காமல் அவளுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே குமார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே குமாரும் இதை கேட்டுட்டு சரி அப்பத்தா இப்போ நல்லா இருக்காங்கல்ல அத்தை, எனக்கு அதுவே போதும், அரசி இங்கே அத்தையை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோ, நீ என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, அத்தையை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்கிறத நினச்சி இங்கே அரசியும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா குமார் வந்து நல்லபடியாக திருந்திட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் அரசி மனத்திலேயே தோணுது. ஏன்னா அரசி வந்து இங்கே குமார் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருந்தாங்க, ஆனால் இங்கே குமார் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே சப்போர்ட் விட்டா இங்கே அரசியை ரொம்பவே அன்போட அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது இங்கே அரசிக்கே குமார் மேலே ரொம்பவே அன்புமே வந்துடுது. நம்ம பேசாமல் இங்கே குமாரவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க இங்கே அரசியும். இது வந்து குமாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா குமாரை வந்து அடக்கவே முடியாது, ஏன்னா குமார் வந்து நான் கட்டினா அரசியை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அரசிக்கு இங்கே குமார் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து இங்கே அரசிக்கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி கோர்ட்டு வாசல் முன்னாடியே இங்கே அரசி காலிலையுமே விழுந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இங்கே அரசி வந்து ஒரு நல்ல முடிவுக்கே வந்திருக்காங்க. உடனே அப்பத்தா இங்கே குமார் வந்து எங்கள் அம்மாவை வந்து பற்றி விசாரிக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே இங்கே குமார் வந்து திருநித்திட்டானா, இப்போ நல்லபடியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட அரசியுமே விசாரிக்கிறாங்க. உடனே அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன இது இங்கே அரசி இங்கே குமாரை பற்றி விசாரிக்கிறா, அப்போ குமார் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இங்கே அரசிக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே பேசவே தேவையில்லை, இதுக்கு மேலே நடக்க போகிறத அவங்களே டிசிஷன் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இங்கே அரசியும் குமார் கல்யாணமும் 2 பேர் கல்யாணமும் நடந்துச்சுன்னா இப்போ 2 ஃபேமிலியுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஆனால் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிய வந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நடக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே குமாரை வந்து அந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க, ஏன்னா குமாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயத்த வந்து
நம்ம அப்பா கிட்டேயும் பெரியப்பா கிட்டேயும் 2 பேருக்கிட்டையும் சொன்னால் இந்த விஷயத்த அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அப்படின்ற மாதிரியுமே இங்கே குமாரம் யோசிச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் யாருக்கும் தெரியாமல் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருக்கு வந்து ஒரு தாட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் அரசியும் நம்ம பேசாமல் நம்ம குமாரை லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா குமார் வந்து என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னை கடத்தி வச்சுட்டு இருந்தான். அது வந்து நம்ம நிஜப்படுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த லைஃப்பில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய அசிங்கத்தையுமே பட்டிருக்கேன். மறுபடியும் நான் அது மாதிரி ஒரு அசிங்கத்தை படக்கூடாது, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சரி இது ராஜி, நான் அத்தை வந்தாங்கன்னா நான் போயிட்டு நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் நிறையா போட்டுது அப்படியே இருக்குது, வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால நான் இங்கே இருந்தேன்னா அங்கே இருக்கிற வேலையை எதுவுமே பண்ண முடியாது, அத்தையை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே செந்திலும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ராஜியும் அங்கே அரசி இங்கே இது கதிர் இங்கே 3 பேரும் வீட்லேயே உக்காந்துக்கிட்டு அத்தைக்கு மறுபடியும் இப்படி நடக்கக்கூடாது, அதே மாதிரி டைமுக்கு அத்தை மாத்திரை போடணும், டைமுக்கு சாப்பிடணும், அத்தையை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் ராஜுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனும் கோமதிக்கிட்ட எவ்வளோ கெஞ்சியுமே கோமதி கேட்காம நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், ஏன்னா ஒரு பொண்டாட்டி இது அடியப்பட்டு கீழே விழுந்துட்டு இருக்கா, அவள் நடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையும் பாசமும் எல்லாம் அப்போவே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதை கேட்டு இது கோமதி, நான் ஏதோ தெரியாமல் முட்டாள்தனமாக அப்படி ஒரு விஷயத்தையுமே பண்ணிட்டேன், நீ தான் என்ன மன்னிச்சிக்கணும், ஏன்னா இங்கே நான் உன் மேலே ரொம்பவே பாசமும் அன்பும் நிறையவே வச்சுருக்கேன், ஏன்னா உங்ககிட்ட நான் இப்படிலாம் சொல்லணுன்னாலாம் இல்லை, ஆனால் இங்கே அத்தை வந்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே பாண்டியன் வந்து மறுபடியும் இங்கே கோமதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே கோமதி தான் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதி, நான் லாஸ்ட்டாக கேட்குறேன், என் பேச்சை கேட்டு நீ வீட்டுக்கு வரியா இல்லையா, நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தது மிகப்பெரிய தப்பு தான், அதை வந்து மன்னிச்சிக்கோ, ஏன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ல, நான் செஞ்ச தப்புக்கு எல்லாமே மன்னிப்பு கேட்குறேன், அதுக்கான ஒரு தண்டனையுமே நீ கொடு, நான் அதையுமே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே பாண்டியனும் கோமதி கிட்ட கேட்டுக்கிட்டே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியும் சமாதானம் ஆகி, சரிங்க நீங்கள் என்கிட்ட பாசமாக தான் இருக்கீங்க, நான் கேட்குறத இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியனும் இதை கேட்டுட்டு, கோமதி உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை முன்னாடி நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கிட்ட பாண்டியனும் சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும், எனக்கு இந்த வெயிலுக்கு இது சில்லுன்னு ஒரு இளநீர் குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு ஒரு இளநீர் மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட பாண்டியனும், இதுதானே கோமதி, உனக்கு இளநீர் தானே, ஒரு மரத்தைவே நான் பிடிங்கிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இளநீருமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இங்கே டக்குன்னு அதை குடிச்சிட்டு, என்னங்க என்ன இளநீர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதில் ரொம்பவே தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. என்ன கோமதி பேசிக்கிட்டு இருக்க, இளநீர்னா கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ஒரு குடம் தண்ணியாக இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கலாய்க்கிறாங்க. உடனே மறுபடியும் நான் இப்படியே நடந்து போயிடுவேன், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு பயங்கர கோவமாக தான் வரும், எனக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இதில் எனக்கு தண்ணி இல்லை, நம்ம வேறு எங்கேனா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை கூட்டிக்கிட்டு வேறு கடைக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டுருக்க போதே எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல் இருக்குது, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க. உடனே பாண்டியனை கேட்டுட்டு, இது கோமதி, இப்போ இந்த டைமில் எங்கே பானிபூரி போடுவாங்க, 4 மணிக்கு மேலே தான் பானிபூரி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ வேணால் வாங்கித்தரேன், இப்போ என்ன இருக்கோ நீ அதை மட்டும் கேளு, ஏன்னா பானிபூரி இப்போ வாங்க முடியாது, அதே மாதிரி இப்போல்லாம் போடணும்னா நம்ம டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்கிறாங்க. உடனே கோமதி இதை கேட்டுட்டு, சரிங்க எனக்கு இன்றைக்கி ஜாலியாக வந்து ஒரு மூவி பார்க்கணும், எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு மூவியாக நீங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியனை வந்து
நல்லா ஒரு வழி பண்ணுறாங்க. உடனே பாண்டியனும் இதை கேட்டு எல்லாமே நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு. படமும் பார்த்து முடிஞ்சு வெளியே வராங்க. உடனே படம் முடிஞ்சதுமே எனக்கு இப்போ பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே இருக்கிற ஒரு கடையிலையுமே பானிபூரி வாங்கி தராங்க. இதை சாப்பிட்டுட்டு கோமதி எனக்கு சூப்பராக இருக்குங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இப்படியெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதை நினச்சாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படியே எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் கோமதிக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வராங்க. உடனே இதெல்லாம் பார்த்த இங்கே ராஜியும் அரசியும் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மாமா இங்கே அத்தைக்கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அத்தை எப்படியோ மாமாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க போல, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் அரசியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.